வாயில் வச்சதும் சாப்பிட்றதே தெரியாமல் மெல்ட் ஆகி கரைஞ்சி போகக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்டான பனானா எக் புட்டிங். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு நல்ல பழுத்த 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரகம் வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேன் கதலி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த 4 வாழைப்பழத்துக்கு 2 முட்டை சேர்க்க போகிறோம். இதில் நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய முட்டை தான் சேர்த்துருக்கேன். முட்டையினுடைய வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. 4 பொருளை வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிகமாக எந்த பொருளும் தேவைப்படாது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முட்டையும் வாழைப்பழத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வரதுக்கு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து பசும்பாலோ அல்லது பேக்கெட் பாலோ எதுனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கூடவே இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது சரியான அளவாக இருக்கும். இது கூடவே விருப்பப்பட்டால் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. அங்கங்கே கெட்டியாக இல்லாமல் வாழைப்பழம் நல்லா அரைப்படுற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பனானா எக் புட்டிங்க்கு தேவையான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா ஹீட் ஆகும்போது இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வரும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஃபுல்லாக எல்லாமே இலகி இந்த மாதிரி நமக்கு கேரமலைஸ் ஆகி வரும். சர்க்கரை மொத்தமும் கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து எதில் நம்ம புட்டிங் ரெடி பண்ண போகிறோமோ அதில் சேர்த்துக்கலாம். நம்ம செய்ய போகிற புட்டிங்க்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக தான் இதை செய்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணி இது எல்லா பக்கமும் நல்லா சுற்றி விட்டுறலாம். ஊற்றின 5 செகண்டில் இது நல்லா கெட்டியாக செட் ஆகிடும். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பனானா எக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது நம்ம கேக் டீனில் செய்யலாம், அலுமினியம் பாத்திரத்தில் செய்யலாம், சில்வர் பாத்திரத்துலையும் செய்யலாம். அதே மாதிரி சிலிக்கான் மோல்டு இருக்கு இல்லையா, அதில் கூட செய்யலாம். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை பயன்படுத்தி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுத்து எப்போதும் போல் குக்கரோட மூடி இதை நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் போல் விட்டுக்கலாம். யாராவது கெஸ்ட் வரும்போது அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் கூட ஒரு டெசர்ட் ரெசிபியாக ஒரு ஸ்வீட் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இப்போ ஒரு 6 விசில் போல் விட்டாச்சு. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வரக்கூடிய ரெசிபிஸில் கண்டிப்பாக நிறைய ஸ்நாக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். புட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு ஸ்டிக் விட்டு பார்த்தோன்னா ரொம்ப குழன்னு இல்லாமல் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் கவுத்தி போட்டோம்னா அவ்வளோ அழகாக கேக் போல் வந்து விடும். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகி உள்ளே போகக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். புட்டிங் மேலே கத்தி வைக்கிறதும் தெரியல, உள்ளே இறங்குறதும் தெரியல, அந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்வீட் ரெசிபி பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு என்ன ரெசிபி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்கள் கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.